ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓவர் பவர் அன்எம்ப்ளாய்டு டீமன் கிங் எபிசோட் 15 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் பீக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே நம்ம ஹீரோ வந்திருப்பால, அங்கே அவளால் எதையுமே நம்ப முடியல. ஆமாம், நீ மேர்லின் தானே, அந்த அயன் அட்வென்ச்சரர் அவன் தானே நீ? இப்படி நீ மேலேருந்து இங்கே வந்த? வேற எப்படி வெறும் ஒரு பஞ்ச் அடிச்சு தான் வந்தேன். போகும்போதே நம்ம ஹீரோ பின்னாடி அவன் யோசிக்கிறான், பண்ண ப்ரேயர்னால தான் இவன் வந்தானோ, ரொம்ப நன்றி, இவன் தான் காப்பாற்றுவான்னு நினைக்கிறேன் எங்க எல்லாரையும். நம்ம ஹீரோ அங்க இருக்கிற நைட்டை தூக்கி அடிக்கிறான். ஆமா, யாரையா இவன் என்னோட வழியில பார்த்துன்னு இருக்கான்? ஹே மேர்லின், நீ எங்க போயின்னு இருக்க? எனக்கு உன்னோட உதவி தேவை. என்னது? அதான் இத்தனை நைட்ஸ் இருக்காங்களே, அப்புறம் என்ன, அவங்க வந்து இந்த விஷயத்த பார்த்துப்பாங்க. உனக்கு என்ன இன்னமும் இங்க இருக்கிற சுச்சுவேஷன் தெரியலையா? எங்களோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். எங்க அப்பாவுக்கு என்னோட விஷயத்த ப்ரூவ் பண்ணலாம் நான் இங்க வந்தேன். ஆனா எல்லாமே நாசமா போயிடுச்சு. இல்ல, நீ எதுக்காக வந்த அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நான் கேட்கவும் போறதில்ல. எனக்கு அந்த பவுண்டி தான் தேவை. நீங்க எடுக்காத வரைக்கும் சந்தோஷம் தான். அங்க நைட்டும் சொல்றாரு, நீ வந்து சீலியா கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஆனா அதுக்குள்ளேயே அங்க சீலியாவே காலை பிடிச்சி கெஞ்சிரா, தயவு செஞ்சு எங்களோட நிலைமையை பார்த்தாச்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. நான் உதவி பண்ணுவேன், ஆனா எனக்கு பணம் வந்து வேணும். பரவாயில்லையா? அந்த காசையும் அவன் சொல்றான். பில்லியன் ட்ரில்லியன்னு நிறையவே அவன் அடிக்கினே போனான் அவனோட அமௌண்ட்டை. உடனே அவன் சொல்றான், இன்னும் இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, என்னால அதை கொடுக்க முடியாதே. இப்பனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. அட இருங்க, அதை விடவும் நானே என்ன அர்ப்பணிக்கிறேன் உங்களுக்கு. நிறைய நைட்டும் கத்துறாரு, நீங்க வந்து அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா, எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, மணி தான் எனக்கு வேணும். ஆனா ஒரு கட்டத்துல அவன் வந்து சொல்லிருப்பால, இதுக்கு முன்னாடி 10,000 கோல்டு நான் உனக்கு தரேன்னு. அது ஞாபகம் வர, சரி எனக்கு 10,000 கோல்டே ஓகே தான். அங்க இதனால ஃபர்ஸ்ட் நம்ம சீலியாவை தூக்கி போடுறான். அதே மாதிரி நைட்டியும் தூக்கி போட்டு அங்கேயே உட்கார வச்சிடறான். இந்த இடத்துல நீங்க சேஃபா இருப்பீங்க, யாராலையும் உங்களை தொட முடியாது. பவுண்டி எடுத்துட்டு வரும்போது நீங்களும் என் கூடயே வந்துடலாம். இதுக்கப்புறம் அவங்க சண்டை பயங்கரமா போகுது. அவர் ஒரு பீமை வச்சு தாக்குறாரா, இதனால அந்த இடமே தரமட்டமா அழியுது. நீ வந்து என்ன யோசிக்கிற? நீ எவ்வளவு வேணா ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா இது ஒண்டி பட்டுட்டா நீ டஸ்டா மாறிடுவ. அங்க அவரும் தாக்கும் போதே சொல்றாரு, என்ன எல்லாருமே இதுக்கு ஸ்டாம் வாரியர்னு சொல்லுவாங்க, நீ வந்துட்டியா என்ன? அங்க டெம்பஸ்ட்னு ஒரு அட்டாக் பண்றாரு. அதனாலயும் அந்த அன்டெட் லீச்சுக்கு எதுவுமே ஆகல. ஒரு மிருகத்தையே சமன் பண்ணு. இதை பாக்குறவ ரொம்ப ஷாக் ஆகுறா. என்னது, ஹோலி டியர்ல இருக்க ஒரு பர்சனால மாஸ்டர்களை சமன் பண்ண முடியுமா? அந்த அன்டெட்டும் சொல்றாரு, இப்போ என்ன பண்ண போற? நல்ல ஒரே டைம்ல 2 ஹோலி டியர் கூட சண்டையிட முடியாது. அந்த இடத்துல இப்படி இவங்க சொல்லும் போதே திடீர்னு யாரோ ஒருத்தங்க உடச்சிட்டு வராங்க. நம்ம ஹீரோ தாங்க சீனா. டடா, ஹீரோட என்ட்ரி வந்தாச்சு. இதை பார்க்கும் போது ஆலிஸுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் முறையா இவன் வரும்போது நான் ரொம்ப சந்தோஷமா வரேன். லிச்ச பார்த்து அவன் சொல்றான், என்ன இங்க வந்து பெரிய சண்டை போயின்னு இருக்கோ, நான் அந்த அளவுக்கு லேட்டா வரலன்னு நினைக்கிறேன். ஆமா, இவன் யாரு? இன்க்ளூடரா? அப்படியே தாக்குறான். அந்த பீமை வெறுமா கையாலேயே அவனால தடுக்க முடியுது. அப்பனா நீ எவ்வளவு நேரமா உன்னோட ஸ்ட்ரென்த்தை மறைச்சு வச்சிருக்க? அப்போ நீயும் ஹோலி டியர்ல இருக்க ஒரு பர்சன் நினைக்கிறேன். ஏதோ ஒண்ணு அவன் கிட்ட ஏதாச்சும் ஸ்பெஷலான கியர் இருக்கும்னு நினைக்கிறேன். லிச்சோ சொல்லுது, ஹேய் பெர்னார்ட், நம்ம 2 பேரும் அப்புறமா சண்டையெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த இன்க்ளூடர் இவனை ஃபர்ஸ்ட் முச்சிடலாமா? இடத்துல மாஸ்டரை வச்சு தாக்குறான். ஆனா அந்த மாஸ்டரை ஒரே பஞ்சில ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறான். அதே டைம்ல அங்க பெர்னார்டோ தாக்குறானா, அசால்ட்டா சமாளிக்க முடியுது மார்லினால. அதே மாதிரி அந்த மாஸ்டரு, அந்த பெர்னார்டு, லிச்சு 3 பேரும் தாக்குறாங்க. அப்படி இருந்தாலும் நம்ம ஹீரோவால அசால்ட்டா சமாளிக்க முடியுது. அங்க பின்னாடியே அவன் யோசிக்கிறான், மார்லின் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுமா என்ன இந்த டைம்ல? இப்பலான்னு போவா. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ நம்ம ஆலிஸை பத்தி சொல்றான். ஆலிஸ் வந்து உண்மையிலேயே வீக் தான். அவ பவுண்டி எடுக்கலான்னு வந்து பயந்து ஓட்டா போல. இன்னத்துக்கும் லாய்க்கு இல்ல, ரொம்ப வீக் அவ. இதனால அவ பயங்கரமா கத்துறான், உன்னை போய் காப்பாத்தலான்னு வந்த பத்தியா என்ன சொல்லணும்? இந்த இடத்துல லிச்சும் தாக்க வருமா, அவனோட டீமன்ஸோட வச்சு ரேஸ்லாஷா அதை வெட்டி முடிச்சிடறான். இதனால அவன் கையில ஒரு கீயும் வந்து. இதை பார்த்தோன்னே பெர்னார்ட் அங்க கேக்குறான், எனக்கு அந்த கீயை தர முடியுமா மார்லின்? ஏன்னா அதனால உன்னோட கைனஸை நான் மறக்க மாட்டேன். கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் உனக்கு ஏதாச்சும் ஒன்று ரீபே பண்ணுவேன். அப்படியா? ஆனா இந்த ஃபேக்கான ப்ராமிஸ், ஃபேக்கான டீல்ஸ் இதெல்லாம் நான் வந்து நம்புறது இல்லப்பா. சரி, உனக்கு 200 lakhs கோல்ட நான் தரேன். இது 2 லட்சம் கோல்டா, அதுவும் வெறும் இந்த கீக்கா? உடனே அங்க ஆலிஸ் ஓடி வரா. அட நீ அப்படி ஒண்டி தந்துடாத, அவன் ரொம்ப டேஞ்சரான ஆளு. ஆலிஸ், நீயும் இங்கதான் இருந்தியா? ஆமா, இந்த மாதிரி நானும் இங்கதான் இருந்தேன். கண்டிப்பா. அப்போ நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணி வந்த? வேற எதுக்கு? அந்த டீலை ஜெயிக்கிறதுக்கு தான். அப்போ நீ எனக்காக வந்திருக்க இல்லையா, என்ன டேட் பண்ணுன்னு என்னோட அப்ரூவலுக்காக? இல்ல, உனக்காக எவன் வருவான்? அந்த 5000 கோல்டு காயின், அதுக்காக தான் நான் இங்க வந்தனே. கேட்டவனே அவங்க 2 பேரும் அப்படியே சண்டை போட்டுக்கிறாங்க. அங்க பெர்னார்டோ சொல்றாரு, நீங்க பண்றது சரியில்லை. 400 வருஷமா இருக்கிற என்ன மாதிரி ஒருத்தனுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஷோ பண்ணது சரியில்லை. அங்க இப்பதான் ஆலிஸே சொல்றான், அவனுக்கு நீ கீயை ஒண்டி கொடுக்காதரா, ஏன்னா அவன் ரொம்ப மோசமானவன். இவன் ஆல்ரெடி இறந்து போன ஒரு டெட் பாடி தான். 100 வருஷம் கழிச்சு இவன் திரும்ப ரிவே ஆயிருக்கான். அது கூடவே அவனோட எம்பீரியும் அந்த
அந்த 3 ஹீரோஸையும் ரிவை பண்ணலாம் ட்ரை பண்றான். அதுக்காக தான் அவன் கேட்கறான். அப்படியா விஷயம்? என்னதான் அவங்க 3 பேருமே ரிவே ஆனாலும் நான் முன்னாடி நிக்க முடியாது, அவங்க வேஸ்ட் தான். இதை கேட்டோடனே அவன் இன்னமும் கடுப்பாயிரான். ஆலிஸுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆலிஸை முடிக்கலான்னு வருவானா, ஹீரோ தடுக்கிறான். யாரை கேட்டு அவளை முடிக்க பாக்குற? அவளை நீ முடிச்சிட்டா நான் எங்க போறது? அவளோட வீட்டுல தான் நான் வாழ்றேன். அவ இறந்துட்டா நான் வந்து வேற எங்கேயாச்சும் போற மாதிரி இருக்கும். அதனால என்ன மன்னிச்சிரு. இதை கேட்டோடனே அவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்க பண்றான். ஒரு ஃபர்பிடனான டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரோக் சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது அவனோட உடம்பு பெருசாகும் போதே சொல்றான், பவர் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது வரைக்கும் இந்த பவரை நான் பயன்படுத்தினது இல்ல. இப்போ உன்னை அழிக்கிறதுக்காக என்னோட ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு நான் போற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கு நீ சொல்றது. எப்படி பார்த்தாலும் நீ முன்னாடி ஒண்ணுமே இல்ல. இந்த இடத்துல அவன் செம்ம வேகமா மூவ் பண்ணுவானா, ஆனா ஒரே ஸ்டைக்ல ஹீரோ அப்படியே முடிச்சு விட்டான் அவனோட கதையை. அங்க எப்படின்னு அவனால நம்ப முடியல. ஏன்னா 100 மடங்கு அவன் பலசாலியா இருந்திருப்பான். இப்படி இருந்தும் எப்படா நீ முடிச்ச? அப்புறம் தான் அவன் பழமையான அந்த டீமன் கிங்கோட ஸ்வாடை பாக்குறான், வெர்டெக்ஸ் ஸ்வாட். இதை பார்த்தோன்னே தான் அவனுக்கு புரியுது, இப்போ நீ உண்மையிலேயே ஒரு டீமன் தானா? அங்க அப்படியே அவன் அழிஞ்சு போறான். அடச்சை, இவங்களாம் அண்டேட் தானா? இவங்க என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒத்தில. இந்த கீக்காக அவன் 2 லட்சத்தை தரேன்னு சொன்னா நான் ஒத்துருக்கலாமோ? கீனால இன்னமும் கூட அதிகமா கிடைக்கலாம். அட கீயை குடுறா. இந்த கீ வந்து ரொம்ப பயங்கரமான கீ. இதை வச்சு அவனோட எம்பையரையும் அவனோட ஹீரோஸையும் வே பண்ணலான்னு பார்த்தான். அப்படி ஒன்றே நடந்திருந்தா கண்டிப்பா இந்த கிங்டமையை அவன் அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பான். ஆனா அப்படி நடக்கல. அட என்ன ஆலிஸ், முட்டாள்தனமா இது எதோ சொல்லிருக்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. என்ன விஷயம்னா, இது வந்து ஒரு ட்ரெஷரா இருக்கலாம்ல. அது வழியா நம்மளுக்கு மில்லியன் என்ன ட்ரில்லியன் என்ன அதுக்கும் மேல நம்மளுக்கு கிடைக்கலாம் காசு. அது வழியா நம்மளோட டெப்டையும் நம்மளால அடைக்க முடியும். உனக்கும் என்ன வாழ்க்கை முழுக்க ஸ்லேவா இந்த வேலையே பார்த்துன்னு இருக்கணும் அப்படின்னு ஆசையா? வா, நான் உனக்கு 10% ஷேரை தரேன். இதை கேட்டோடனே அவ கத்திக்கினே வரான். இருந்தாலும் அது பண்றது சரியில்லை. ஆனா ஏதோ ஒன்று மறக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சைடு அங்க சீலியா தனியா கத்தின்னு இருக்கா. பைத்தியக்காரன் மர்லின்னு அவன் வந்து நம்மள அப்படியே விட்டு போயிட்டான். மர்லின்னு இருக்கியா இப்படின்னு அவ கத்துறான். இந்த சைடு சின்ன பையனை காட்டுறாங்க. அவனும் சொல்றான், என்ன அவங்க வந்து கவனிக்கலன்னு நினைக்கிறேன். சரி ஏதோ ஒன்று நம்ம நிம்மதியா படிக்க வேண்டியதான் அப்படின்னு அவன் புக்கை படிக்கிறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.